வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மிக முக்கியமான, ரொம்பவே ஆழமான ஒரு அலசலுக்கு வந்திருக்கோம். இந்த ஆழ்ந்த தேடலுக்கு உங்கள வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ம் கண்டிப்பா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற தரவுகள் ரொம்பவே தனித்துவமானது. ஆமா, நீங்க சரியா சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட மைய நோக்கம் என்னன்னா, அருட்பெருஞ்சோதி அகவல்ல இருக்கிற 160 முதல் 163 வரையிலான வரிகளோட தத்துவ கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது தான். சரியா சொன்னீங்க. இந்த வரிகளை பற்றி ஓரளவுக்கு பரிச்சயமான உங்களுக்கு இது வெறும் கவிதை இல்ல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ம் நிச்சயமா. இது ஒரு மனித பிரக்ஞையோட பரிணாம வளர்ச்சிய பத்தி பேசுது. அதாவது இருள்ல தொடங்கி முற்றிலுமா சலியாத ஒரு மனநிலையை அடையிறதுக்கான ஒரு உளவியல் வரைபடம்னு இத சொல்லலாம். எக்ஸாக்ட். மன்னிக்கணும், சரியா சொன்னீங்க. ஒரு தத்துவார்த்தமான அதே சமயம் நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு கோணத்துல தான் இந்த தரவுகளை நாம இன்னைக்கு அணுகப் போறோம். ஓகே, அப்போ நம்ம நேரடியா இந்த வரிகளுக்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். முதல் பகுதியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு இருக்கு. எந்த இடத்துல சொல்றீங்க? அதாவது அந்த முதல் வரி, இருளறுத்தென்னுலத்து அருட்பெரும் ஜோதி எண்ணியாங்கருளி அருட்பெரும் ஜோதி அப்படின்னு தொடங்குது. இதுல அறியாமைங்கிற இருளை பத்தி பேசும்போது அது ஒளியால விளக்கப்படுதுனோ இல்ல நீக்கப்படுதுனோ மூல நூலாசிரியர் சொல்லல. ஆமா, இருள் அறுத்து அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். அதுதான், இருள் அறுத்து அப்படிங்கிறது ஒரு மிக கடுமையான ஒரு அறுவை சிகிச்சை போன்ற வார்த்தை. ஒளி எப்படி இருளை அறுக்க முடியும்? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா இருள் அப்படிங்கிறது இங்க வெறும் வெளிச்சம் இல்லாத ஒரு நிலை கிடையாது. நீங்க குறிப்பிடுற மாதிரி மனித மனதோட அகங்காரம், அப்புறம் பல காலங்களா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கிற அறிவாற்றல் கட்டமைப்புகள், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கெட்டியான வலையமைப்பை தான் இந்த தரவுகள் இருள் அப்படின்னு சுட்டிக்காட்டுது. அப்போ அந்த இருள சும்மா விளக்குனா பத்தாதா? பத்தாது. ஏன்னா இருளை விளக்குறது அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான விஷயம். ஒரு சின்ன வெளிச்சம் வந்த உடனே இருள் விலகுற மாதிரி தோணும். ஆனா வெளிச்சம் மறைஞ்ச உடனே அது மறுபடியும் வந்துரும். ஆமா, உண்மைதான். ஆனா அறுத்து அப்படிங்கிற வார்த்தை அந்த அறியாமையோட ஆணி வேற, அதாவது அகங்காரத்தோட அடிப்படைய முற்றிலுமா துண்டிக்கிறத குறிக்குது. நவீன உளவியல்ல இத தன்னுணர்வு கரைதல் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? மிகச்சரி. இந்த செயல்முறை ரொம்ப வலியுடையது. தற்பெருமையும் பிழையான நம்பிக்கைகளும் வேறுக்கப்படும்போது ஏற்படுற அந்த தீவிரமான உளவியல் மாற்றத்தை தான் அந்த ஒளியோட செயல்பாடு மிக துல்லியமா செய்யுது. ரொம்ப ஆழமான விளக்கம். அந்த ஆழமான இருள் அறுக்கப்பட்ட பிறகுதான் எண்ணியாங்கு அருளி அப்படிங்கிற நிலை வருது. அதாவது மனிதனோட தூய்மையான தடையற்ற எண்ணங்கள் அந்த பேரொளியால உடனடியா சாத்தியமாக்கப்படுது. முரண்பாடுகள் இல்லாத தெளிவான எண்ணங்கள் மட்டும்தான் அங்க உருவாக முடியுங்கிறதுக்கான ஒரு உளவியல் அடித்தளம் இதுதான் சொல்றீங்க. ஆமா, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது எனக்கு இன்னொரு முக்கியமான கேள்வி எழும்புது. சொல்லுங்க. மனித மனதோட ஒரு பெரிய பகுதி, அதாவது அந்த அறியாமை அல்லது அகங்காரம் முற்றிலுமா அறுக்கப்பட்டுடுச்சுன்னா அங்க ஒரு பெரிய உளவியல் வெற்றிடம் உருவாகுமே. ஆமா, ஒரு வெற்றிடம் உருவாகும். இயற்கையும் சரி மனித மனமும் சரி ஒரு வெற்றிடத்தை அனுமதிக்காது இல்லையா? அந்த இருள் இருந்த இடத்த நிரப்புறது எது? அந்த வெற்றிடத்தை இந்த தத்துவ வரைபடம் எப்படி எதிர்கொள்ளுது? மிகச்சரியான தர்க்கம் இது. அந்த வெற்றிடம் என்னவா மாறுது அப்படிங்கறத அடுத்த வரியே மிக தெளிவா பதில் சொல்லுது. அருள முதலித்த அருட்பெருஞ்சோதி தெருநிலை எதுவேன அருட்பெருஞ்சோதி, அந்த வரிதானே? ஆமா, அதேதான். அகங்காரம் அறுக்கப்பட்ட அந்த வெற்றிடத்துல நிரம்புறதுதான் அருளமுதம். அருளமுதம் கேட்கவே ரொம்ப இனிமையான வார்த்தையா இருக்கு. இது ஏதோ ஒரு மாயாஜாலமான நிகழ்வா? நிச்சயமா இல்ல. அகங்காரத்தோட சத்தங்கள் எல்லாம் ஓஞ்ச உடனே மனிதனுக்குள்ள இயல்பாகவே ஊற்றெடுக்கிற ஒரு மாசற்ற பிரகஞ்சீகத்தான் இங்க அருளமுதன் உருவகப்படுத்துறாங்க. சோர்வான ஒரு நாள்ல நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய புத்துணர்ச்சி மாதிரி இதை எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஆனா இதுல நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய இன்னொரு வார்த்தை இருக்கு. அது தெருநிலை. தெருநிலை அப்படின்னா தெளிவான நிலைன்னு அர்த்தம் வருமா? ஆமா, உச்சக்கட்ட தெளிவு. முந்தைய அறிவாற்றல் கட்டமைப்புகள் எல்லாம் உடைஞ்ச பிறகு கிடைக்கிற இந்த தெளிவு அறிவார்ந்த தர்க்கத்தால வந்தது கிடையாது. அதாவது ஒரு தத்துவ புத்தகத்தை படிச்சுட்டு நாம ஒரு முடிவுக்கு வர்றது போன்ற அறிவு சார்ந்த தெளிவு அல்ல இது அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, தெருநிலை இதுவென அருட்பெருஞ்சோதிங்கிற வரிய கவனிங்க. இதுதான் முழுமையான தெளிவு அப்படின்னு அந்த பேரொளியே, அதாவது அந்த உச்சகட்ட பிரஜ்ஞையே மனிதனுக்கு உணர்த்துது. நாம புரிஞ்சுக்கிறதுக்கும் அதுவே உணர்த்துறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கே. நிறையவே இருக்கு.
மனிதனோட தர்க்க மனம் எனக்கெல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த நிலை உண்மையான தெளிவுங்கிறது இதுதான் அப்படின்னு காட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம்தான் இது. நாமா புரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே ஒரு சார்பு நிலை இருக்கும்னு சொல்றாங்க. அது உண்மைதானே? ஆமா. ஆனா அந்த பேரொளியால நிரப்பப்படும் போது கிடைக்கிற திருநிலைங்கிறது எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு முழுமையான புறவையான மற்றும் அகவையான உண்மையோட கலவை. இந்த இடத்துல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானதாகுது. இந்த வழிகாட்டுதலோட மையம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தான் அது. சரியா வந்தீங்க. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா பல தத்துவ மரபுகள்ல வழிகாட்டுதல்ங்கிறது வெளியே இருக்கிற ஒரு குரு கிட்ட இருந்தோ இல்ல ஒரு அமைப்பு கிட்ட இருந்தோ வர்றதா போதிக்கப்படுது. ஆனா இந்த தரவுகள்ல அடுத்த வரி அந்த மையத்தை முற்றிலுமா மனிதனுக்குள்ளேயே வச்சிடுது இல்லையா? ஆமா. தெருட்டி எண்ணுள்ளத்திருந்து அருட்பெருஞ்சோதி அருணிலை காட்டிய அருட்பெருஞ்சோதி. இந்த எண்ணுள்ளத்திருந்துங்கிற வார்த்தை அதுவரை வெளியே தேடிட்டு இருந்த ஒரு மனிதனை அப்படியே திசை திருப்பி அவனுக்குள்ளேயே அந்த பேரொளிய நிலையிருத்துது. இத படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதுதான் இந்த தரவுகளோட மைய ஆச்சுன்னே சொல்லலாம். அதிகார மையத்தை வெளியில இருந்து உள்ள மாத்துறது. தெருட்டி அப்படிங்கிற வார்த்தை சிதறிக் கிடக்கிற மனிதனோட கவனத்தையும் ஆற்றலையும் ஒருமுகப்படுத்துறது குறிக்குது. அந்த ஒருமுகப்படுத்துற வேலை வெளியில இருந்து நடக்கல. அது எண்ணுள்ளத்திருந்து மனிதனோட உள்ளமைந்த நனவு நிலையிலிருந்தே செயல்படுது. ஆமா. முதல்ல இருள் அறுபட்டு வெட்டுவில் உருவானது. பின்னது அருளமுதத்தால நிரப்பப்பட்டு தெளிவு பிறந்தது. இப்போ அந்த தெளிவு ஆழமா வேரூன்றி விரிவடைந்து ஒரு பிரம்மாண்டமான அருநிலைய மனிதனுக்கு காட்டுது. அருநிலை அப்படின்னா அருள் நிலை அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிறுபுரி முதல்ல உங்களை சுற்றியுள்ள குறுகிய வட்டத்தை தெளிவச்சிட்டு பிறகு ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட விரிவையும் அதனோட அருள்நிலையும் உங்களுக்கு உணர்த்துது. ஒரு இருண்ட அறையில உள்ள இருந்து ஒரு சிறு விளக்கு ஏற்றப்பட்டு பிறகு அதுவே அறையோட எல்லா மூலைகளையும் பிரகாசமாக்குற மாதிரி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மிகச்சரியான உதாரணம். மனிதனோட நனவு நிலை எப்படி படிப்படியா விரிவடையுது அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த பதிவு இது. இந்த நனவு நிலை விரிவடையத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு நடைமுறை சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? பொதுவா ஒருத்தருக்கு இந்த அளவு ஆழமான அகத்தெளிவு அல்லது உயர்ந்த அருநிலை கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கான எதிர்வினையா அவங்க இந்த உலகாயுத வாழ்க்கையிலிருந்து விலகிடுவாங்க. அதாவது சந்நியாசம் போயிடுவாங்கன்னு சொல்றீங்க? ஆமா. உலகப் பொருட்கள் எல்லாமே மாயை அப்படின்னு ஒதுக்கிட்டு ஒருவித தப்பித்தல் மனப்பான்மைக்கு போறதுதான் பல தத்துவ மரபுகளோட வழக்கம். ஆனா இந்த மூல நூலோட அடுத்த வரி அந்த மரபை முற்றிலுமா உடைக்குது. பொருட்பதமெல்லாம் அருட்பெருஞ்சோதி புரிந்து மேலோங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த வரியத்தானே சொல்றீங்க? அதேதான். இங்க உலகப் பொருட்களை விட்டு விலகு அப்படின்னு சொல்லப்படல. மாறாக பொருட்பதமெல்லாம் புரிந்து அப்படின்னு ஒரு கட்டளையிடப்படுது. இந்த முரண்பாட்டை எப்படி பார்க்கறது? இத நம்ம முரண்பாடுன்னு சொல்ல முடியாது. இதுதான் தத்துவத்தோட முழுமை. நீங்க சொன்ன மாதிரி தப்பித்தல் மனப்பான்மை அல்லது உலகாயுத விலகல் அப்படிங்கிறது ஒரு அரைக்குறையான புரிதலோட வெளிப்பாடுதான். அப்போ உலகப் பொருட்களை பார்த்து பயந்து ஓடுறது உண்மையான தெளிவு இல்லையா? நிச்சயமா இல்ல. பொருட்பதமெல்லாம் புரிஞ்சு அப்படிங்கிறது இந்த பௌதீக உலகத்தோட தன்மைய, பொருட்களோட இயல்ப, மனித உறவுகளோட சிக்கல்களை அதனோட மூல வடிவில முழுமையா புரிஞ்சுக்கிறத குறிக்குது. அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா ஒரு பொருளோட இயக்கவியல துல்லியமா அறிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாமா? ஆனா அப்படி முழுமையா புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன நடக்குது? புரிந்து மேலோங்கிய. நீங்க உலகத்தை விட்டு ஓடல. மாறாக அந்த புரிதலின் மூலம் அந்த உலகப் பொருட்களின் மீதான உங்க உணர்வுபூர்வமான சார்பு நிலையிலிருந்து விடுபடுறீங்க. அதாவது எமோஷனல் டிபெண்டன்சி, உணர்வுபூர்வமான சார்பு நிலை, அதிலிருந்து விடுபடுறோம். சரியா சொன்னீங்க. அதன் மேல் ஆதிக்கம் செலுத்தாம அதே சமயம் அதனோட ஆதிக்கத்துக்குள்ள சிக்காம அதற்கு மேலாக ஒரு உன்னத நிலையில உங்களை நிறுத்திக்கிறீங்க. உலகத்துக்குள்ள இருக்கும். ஆனா உலகப் பொருட்களோட தன்மை நம்மை கட்டுப்படுத்த முடியறதில்ல. அதுதான். எனக்கு இதுக்கு ஒரு உதாரணம் தோணுது. ஒரு எந்திரத்தோட செயல்பாட்டை முழுமையா புரிஞ்சுகிட்ட ஒரு பொறியாளர் அந்த எந்திரம் எழுப்புற சத்தத்தை பார்த்து பயப்படுறதில்ல. மிக அருமையான உதாரணம். அது ஏன் இயங்குது, எப்படி இயங்குதுங்கிற புரிதல் இருக்கிறதால அவர் அந்த எந்திரத்தோட எந்த ஒரு உளவியல் உராய்வும் இல்லாம வேலை செய்ய முடியும். கண்டிப்பா. உலகப் பொருட்களோடு மனிதன் கொள்ள வேண்டிய உறவும் இதுதான் அப்படிங்கறது இந்த வரி ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இந்த புரிதலுக்கு பிறகுதான் நாம இந்த மொத்த தத்துவ பயணத்தோட உச்சக்கட்டத்திற்கு வர்றோம். அடுத்த வரி அருட்பதமளித்த அருட்பெருஞ்சோதி, உருள் சகடாகிய அருட்பெருஞ்சோதி மற்றும் உளஞ்சொலியாவக அருட்பெருஞ்சோதி, அருள் வழி நிறுத்திய அருட்பெருஞ்சோதி. இதுல இந்த உருள் சகடம் அப்படிங்கிற வார்த்தை, உருள் சகடம்னா உருளுகின்ற சக்கரம்னு அர்த்தம்.
உலகத்தோட இயக்கத்தை, காலத்தோட சுழற்சிய மிக பிரம்மாண்டமா கண்முன் நிறுத்துற ஒரு குறியீடு இது. ஆமா, இந்த உருள் சகடம் அப்படிங்கிற அந்த குறியீடு பிரபஞ்சத்தோட ஏக்கவியலை உணர்த்துது. காலம், இயற்கை நிகழ்வுகள், மனித வாழ்வோட இன்பத் துன்பங்கள் என எல்லாமே இடைவிடாம ஒரு சக்கரம் போல சுழந்துகிட்டே இருக்கு. ஆனா இதுல நான் கவனிச்ச ஒரு நுட்பமான உண்மை என்னன்னா, அந்த சக்கரம் வேற, உங்கள வழிநடத்துற அந்த பேரொளி வேற இல்ல. அதத்தான் உருள் சகடாகிய அருட்பேஞ்சோதிங்கிற வரி சொல்லுது. அந்த பேரொளியே இந்த சக்கரமா, இந்த இடைவிடாத உலக இயக்கமா இருக்கு. இந்த மாபெரும் சுழற்சியில ஒரு சாதாரண மனிதன் அகப்படும்போது அவனோட மனம் சஞ்சலப்படுது, அச்சமடையுது, நிலை குலையுது. ஆனா இதுவரை நாம பார்த்த படிக்கட்டுகளை கடந்து வந்த ஒருத்தருக்கு, அதாவது இருள அறுத்து அமுதம் பருகி அகத்தெளிவு பெற்று பொருள்களோட தன்மையை புரிந்து மேலோங்கிய ஒருத்தருக்கு என்ன நடக்கும்? அவருக்கு கிடைக்கிறது தான் இந்த உளஞ்சலியா வகை, சலியாத மனம். ஆமா, சலியாத மனம். இந்த உளஞ்சலியா வகை அப்படிங்கிறது வெறுமனே ஒரு செயலற்ற இல்ல உணர்ச்சியற்ற நிலை கிடையாது அப்படிங்கறத நாம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா இல்ல. பிரபஞ்சம்ட சக்கரம் அதிவேகமா சுழன்றுகிட்டு இருக்கு. அந்த சுழற்சியோட மையத்துல எந்த விதமான சலனமும் இன்றி ஒரு இயங்குநிலை சமன்பாட்டுல நிப்பதுதான் இந்த உளஞ்சலியாத நிலை. புயலோட மையத்துல இருக்கிற அமைதிய போல வெளியுலகத்துல எவ்ளோ பெரிய மாற்றங்கள் நடந்தாலும் அந்த அருள் வழியில நிலைத்து நிற்கும் மனதோட உச்சக்கட்ட திறனைத்தான் இது சுட்டுது. துல்லியமாத கணிப்பு. இந்த ஒட்டுமொத்த பயணமும் ஒரு இலக்க நோக்கி தான் நகர்ந்திருக்கு. அதாவது மனிதனை உலகத்திலேருந்து பிரிச்செடுக்கிறது இதனோட நோக்கம் இல்ல. மாறாக இந்த வேகமான, குழப்பமான உருள்சகட வாழ்வுல மனிதன் தன்னுடைய அகச்சமநிலையை எப்படி தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான உளவியல் கட்டமைப்பு உருவாக்குறது தான். சக்கரம் உருள்றதை யாராலையும் நிறுத்த முடியாது. அது பிரபஞ்ச விதி. ஆனா அந்த சுழற்சி மனிதனோட மனதுக்குள்ள எந்த அதிர்வையும் ஏற்படுத்தாதவாறு அவனோட உள்நிலையை தகவமைக்க முடியும். அதத்தான் அருள்வள்ளி நிறுத்திய அப்படிங்கிற வார்த்தை உறுதிப்படுத்துது. இது தத்துவத்தோட உச்சம் மட்டும் அல்ல, மனித மனத்தோட பரிணாம வளர்ச்சியோட உச்சமும் கூட. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இந்த மிக ஆழமான பகுப்பாய்வை நம்ம நிறைவு செய்யற தருவாயில இருக்கோம். நாம இதுவரை விவாதிச்சத ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா, மனதோட இருளான அறியாமையை அதன் வேரறுத்து, பின் அந்த வெற்றிடத்தை அருளமுதத்தால் நிரப்பி, தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தூய அகத்தளிவை பெறுறோம். ஆமா, அந்த தெளிவு வெளியிலிருந்து வராம உள்ளிருந்தே வழிகாட்டி உலகப் பொருட்களோட இயல்ப முழுமையா புரிய வைக்குது. அந்த புரிதலின் மூலமா உலகாயத வாழ்வில் இருந்து கொண்டே அதனோட தாக்கங்களிலிருந்து மேலோங்கி இறுதியில தொடர்ந்து சுழலும் பிரபஞ்ச சக்கரத்துல எந்தவித சலனமும் மின்றி அசையாத ஒரு உள்நிலையை அடைவத பத்தி நமது தரவுகள் மிக துல்லியமா விளக்குது. இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்தை மிக தெளிவா பதிவு செய்யணும். இந்த அலசல்ல நாம எடுத்துக்கிட்ட மூல நூலோட வரிகளையும் அதுல பொதிந்துள்ள உளவியல் மற்றும் தத்துவ கட்டமைப்புகளையும் மட்டுமே ஒரு புறவையான ஆய்வா உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கோம். நிச்சயமா. எந்த ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தையோ அரசியல் அல்லது மதச்சார்பையோ ஆதரிக்கிறதோ அல்லது திணிக்கிறதோ நமது நோக்கம் அல்ல. தரவுகள்ல உள்ள கருத்துக்களை அதனோட தூய்மை கெடாம உங்களோட பகிர்ந்து கொள்வது மட்டுமே இந்த ஆய்வோட இலக்கு. ஆமா, அந்த நடுநிலை தன்மைதான் இந்த தேடலோட பலம். சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிக்கும் முன் இதுவரை நாம விவாதிக்காத, ஆனா நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு புதிய கோணத்தை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறோம். அது என்ன கோணம்? மனிதன் தன்னுடைய அறியாமையை முற்றிலுமாக அறுத்து இந்த சலியாத மிக தெளிவான மனநிலையை அடையும்போது என்ன நடக்கும்? உலகப் பொருட்களின் மீதான உணர்வுபூர்வமான சார்பு நிலையிலிருந்து விடுபட்ட அந்த மனிதன் இன்னும் குழப்பங்களிலும் உணர்ச்சிகளிலும் சிக்கித் தவிக்கும் மற்ற சாதாரண மனிதர்களிடமிருந்து முழுமையா தனிமைப்படுத்தப்படுவானா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அல்லது இந்த முழுமையான புரிதல் சாதாரண மனித உணர்ச்சிகளை கடந்த ஒரு பிரம்மாண்டமான எல்லோருக்குமான கருணையா மாறி அவனை இந்த உலகத்தோடு முன்னைவிட மிக ஆழமா பிணைக்குமா? ஒருவன் முழுமையான அகத்தெளிவை அடையும்போது அது அவனுக்கும் சமூகத்திற்குமான இடைவெளியை அதிகரிக்குதா அல்லது பாலமா அமையுதா? சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த கேள்வியோட ஒரு ஆழமான சிந்தனையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த தத்துவ அலசலை நாம நிறைவு செய்றோம். உங்கள் சிந்தனை சிறக்கட்டும். வணக்கம். வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.